கடன் தீர்ந்தது சிறுகதை. ஒரு ஊரில் ஒரு சிவபக்தரும் ஊர் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவரும் தேவாரம் திருவாசகங்களாக பாடக்கூடியவராக நல்ல மனிதராக இருப்பார். அவரிடம் ஒருவன் புரோக்கர், நில புரோக்கர் ஐயா ஐயா பக்கத்தில் 2.5 வேலி இருக்குது, அது ஒரு குழி 4 ரூபா 50 காசாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, நமக்கு பக்கம் இடம் வச்சுக்கலாம். என்னப்பா சொல்கிற? ஆமாங்க ஐயா, சலீஸாக கிடைக்குது, நீ கையில் 1000 2000 கொடுங்க. வரும்போது 1000 2000, இது வாரம் வருவான், மாதம் வருவான், வராதே போயிட்டான். பதறி போயிட்டு அவனை தேடி போகிறாரு. இந்த நிலம் எங்கே எதுனா நிலத்தை காமிச்சா அது கோயில் நிலம், கோயில் நிலத்தை போய் காமிச்சிக்கிறான். சாமி, அவன் ஏதோ காசு கொடுத்துட்டீங்களா? ஆமாம்பா கொடுத்தேன். என்ன 150னா போனா? ஐயோயோ 20,000 ரூபாய் கொடுத்துக்கிறேம்மா. 20,000 கொடுத்தோம். ஐயோ போச்சு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பதறி போய் இந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுவான். அவனை தேடி பூச்சி இட்டுன்னு வந்து சக்கியாக பூஞ்சி, எங்கடா பணம் எல்லாம் கேட்டா, ஐயா இல்லை சாப்பிட்டேன், என்கிட்ட சல்லி காசு இல்லைன்ற. 4வது நாள் ஒரு காலகட்டத்தில் இந்த புரோக்கருக்கு கை கால் வராமல் படுத்த படிக்காகிறான். படுத்த படிக்காக இருக்கான். ஊரில் இருக்கிறவங்க ஐயா உன் நிலத்தை வாங்கி கொடுக்குறோன்னு மோசம் பண்ணானே, மோசகதி பண்ணானே, அவன் படுத்து கிடக்கிறான். என்னப்பா சொல்கிற? ஆமாங்க, பேசி கீச்சு வாயை வரல, பேச முடியல, கை கால் வராதுக்கிறான். பாவம் சும்மா விடுமா? உங்கள் பாவம் அவனுக்கு அப்படியே வந்துச்சு, அவன் நல்ல கதியாக சாக மாட்டான். என்னப்பா சொல்கிறேன்? இந்த அவர் சுதந்திர தேசிங்க பறக்க வீட்டுக்கு போவார். அந்த அம்மா ஐயோ ஏதோ திட்ட போகிறாரு, வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார வச்சு, என்னம்மா நல்லாடா இருக்கிறியாடா? சாப்பிட்டியா? எப்படிடா இருக்கிற? டேய், என் கடனை கொண்டாட்டி புண்டோன்னு நல்லா சந்தோஷமாக தான் இருந்துக்கிறேன், கடன்லாம் அடிச்சுக்கிறேன், இருக்கட்டும், நான் சாவ போகிற காலத்தில் கடனாலே சாவாதரடா. ஏன் பிறவி பையன் கடனாலே செத்தான்னு திரும்ப வரும், ஏதாவது கால்னா ஒரு நாள் இருக்குதா பாருமா. அந்த அம்மா எல்லாம் திரட்டி பார்க்க கடுகு டப்பால ஒரு 4 நாள் இருக்கும். இவன் கையில் கொடுத்து, டே கொடுத்துரு, நீ கடனை அடைச்சிதான் நானே எடுத்துக்கிறேன்டா, நீ கடனெல்லாம் சாவிடா, நல்லபடியாக இருறா. அந்த அம்மா கையில் கொடுத்து அவனுக்கு கூட அதை கடனைப்பா இப்போதானா எனக்கு சந்தோஷம், நல்லா இருடான்ட்டு வாழ்த்தி வெளியே வராரு. இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்தார்கள். கடனாக இருந்து சாகக்கூடாது என்பதற்கு நல்ல மனிதர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்ததற்கான இந்த கடன் தீர்ந்தது என்ற கதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.